அனைவருக்கும் வணக்கம். டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் தட் பேங்க்ஸ் கேன் சார்ஜ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் பெர் டிரான்சாக்ஷன் ஆஃப்டர் ஃப்ரீ ஏடிஎம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஓவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஏடிஎம்ல ஒரு 3 டைமுக்கு ஃப்ரீயா எடுத்துக்கலாம் எந்த பேங்க் ஏடிஎம்லனாலும். அதுக்கப்புறமா ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்றாங்க இல்லையா, அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 23 ரூபாயா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, what is the new rate of dearness allowance and dearness relief effective from Jan 1 2025? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து டிஏவை ஹைக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளவா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 53% இருந்துச்சு டிஏ அப்படிங்கிறது. இப்போ 55% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட், what is the percentage of tariff imposed by US on imported cars and auto components அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அமெரிக்காவுக்கு உள்ள வரக்கூடிய யூஎஸ்க்கு உள்ள வரக்கூடிய ஆட்டோமொபைல்ஸ், அதாவது கார்ஸ், ஓகேங்களா, அதே மாதிரி ஆட்டோ காம்பனன்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து ரீசெண்டா டாக்ஸ் அப்படிங்கறத இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன டாக்ஸ் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 25% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. யாருன்னா டொனால்ட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இதை பண்ணிருக்காங்க. சரியா? அடுத்தது, வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் ஆபரேஷன் டு மியான்மர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மியான்மர்ல நம்ம பார்த்திருந்தோம் 7.7 ரிக்டர் அளவுல ஒரு எர்த்குவேக் இல்லையா. ஸோ அதுக்காக இந்த நிவாரண பொருட்களை வழங்குவதற்காக இந்தியா ஒரு ஆபரேஷனை லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஆபரேஷன் பேரு பிரம்மா. சரிங்களா? ஆபரேஷன் கங்கா அப்படின்னா நமக்கு யுக்ரைன்ல இந்தியன்ஸ் இருந்தாங்க. ரஷ்யா யுக்ரைன் கான்ஃபிளிக்ட் அப்போ அங்க இருந்த இந்தியன்ஸை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக போட்டிருப்பாங்க. ஆபரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறது டர்க்கில எர்த்குவேக் ஏற்பட்டப்ப அங்க இருக்கக்கூடிய இந்தியன்ஸை கூட்டிட்டு வர்றதுக்காக பண்ணியிருப்பாங்க. ஆபரேஷன் பிரம்மா வந்து மியான்மரோட ரிலேட் ஆகும். ஆபரேஷன் காவேரி அப்படிங்கிறது சூடான்ல உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டப்ப அங்க இருக்கக்கூடிய இந்தியன்ஸை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக போட்டிருப்பாங்க. சரியா? லாஸ்டா, த ஜீன் பேங்க் இனிஷியேட்டிவ் எய்ம்ட் அட் கன்சர்விங் 10 lakh crop germplasm for future food and nutritional security is part of which theme of Union Budget 2025-26 அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜீன் பேங்க் இனிஷியேட்டிவோட தீம் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா இன்வெஸ்டிங் இன் இன்னோவேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.